ஹாய் தேர் வெல்கம் யூ. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடந்து முடிஞ்சுது. அதற்கான ஆன்சர் கீ ஆனது இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க கரெக்டாக ஒரு 1 வீக் டைம் எடுத்துட்டு ஆன்சர் கீ ஆனது வெளியிடுறாங்க. இதற்கு லிங்க் நீங்கள் கேட்குங்க, நான் உங்களுக்கு டேரக்ட் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் டேரெக்டாகவே பிடிஎஃப் ஆனது டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வெப்சைட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதற்கான தீர்வு கிடைச்சிருச்சு. நீங்கள் ஆன்சர் பண்ணது சரியா இருக்கா அப்படின்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதற்கான வாய்ப்பு இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லா ஆன்சருமே கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னா நீங்க அதை அப்பீல் பண்ணலாம். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் கொடுத்து நீங்க அப்பீல் ஆனது பண்ணலாம். தமிழ் எல்லாருமே கடினமா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா ஜெனரல் ஸ்டடீஸும் கடினமாக இருந்தது, மேக்ஸ் தவிர்த்து. அதை யாருமே பேச மாட்டாங்க. அதுதான் என்னன்றது புரியும். ஆனா அகாடமிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்ல மட்டுமே குறை சொல்றாங்க. தமிழ் குறை சொல்றது ஒரு முட்டாள்தனமா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா சிலபஸ்ல அவங்க தெளிவாகவே கொடுத்துருந்தாங்க. அந்த 15 கேள்வி மட்டும்தான் புக்கு பாடத்திட்டமே தவிர்த்து மீதி எல்லாமே எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னா ஒரு 10ஆம் வகுப்பு படிச்சவங்க அதை புரிஞ்சு ஆன்சர் பண்ணக்கூடிய வகையில இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணுமே வேண்டி புக்கில் இருந்து தான் கேட்பாங்க அப்படின்றது ஒரு தீர்வா இருக்காது. அந்த 15 கேள்வி தான் புக்கில் இருந்து கேட்பாங்க. முதல் தடவை டிஎன்பிசி சைட்லேருந்து அறிவிப்புனா அதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக அறிவிச்சாங்க. ஸோ இது ஒரு முட்டாள்தனமான கருத்து தான். அதுவும் இல்லாமல் ஜெனரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் வரல புக்கில் பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பல அகாடமி தமிழ் மேலே பழைய போட்டு அப்படியே மூடிட்டாங்க. அதுதான் உண்மை. இந்த குரூப் 4க்குன்னு படிக்கிறாங்க இல்லையா, அவங்கள கேட்டு பார்த்தீங்கன்னா தமிழை விட ஜெனரல் ஸ்டடீஸ் தான் ரொம்ப கடினமானு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இது ஒன்று இருக்கட்டும். உங்களுக்கு ஆன்சர் கீ ஆனது வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் கிளியராக பார்த்து செக் பண்ணி ஆன்சரை தெரிஞ்சுங்க. கிட்டத்தட்ட ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி சும்மா பரப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெருசாக நீங்கள் எடுத்துக்க கூடாது. ஓகே, தேங்க்யூ.